ஹாய் வணக்கம், வெல்கம் டு யுவர் சைட் சேனல். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் சப்பாத்தி பூரிக்கு ஈஸியாக சுவையாக டக்குன்னு செய்யக்கூடிய சென்னா மசாலா தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாக்கிக்கோங்க. கொஞ்சம் சூடானதும் மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் பொரியட்டுங்க. அது ஓரளவு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் 2 வெங்காயம் பல்லாரியை வெட்டி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெட்டி சேர்த்தா போதுங்க, ரொம்ப பொடியாக வெட்ட வேண்டாம். நம்ம வதக்கி அரைக்கத்தான் போகிறோம், அதனால் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் வதங்கிட்டுருக்கு. இந்த நேரம் 2 தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து வதங்கட்டுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்கு இடையில் நான் 6 மணி நேரமாக ஊற வச்ச கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் சேர்த்து தண்ணி விட்டு 6 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. கொண்டக்கடலை நல்லா வேகந்து மசியணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கணும். உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேங்க. இந்த அளவுக்கு வெந்தாதாங்க நல்லாயிருக்கும். சரி, இதுவும் இருக்கட்டும். அடுத்து தக்காளி வெங்காயம் எப்படி வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இருக்க வேணாங்க, ரொம்பையும் கொரகொரப்பாக இருக்க வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க, வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கல்பாசி சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பொரியட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கட்டுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு சாதா மிளகாத்தூள் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது ரொம்ப வதக்க வேண்டியது இல்லைங்க, ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். ஓரளவுக்கு வதங்கிருங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கட்டுங்க. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க, வதங்கட்டும். இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கொண்டக்கடலை உப்பு போட்டிருக்கோம், வெங்காயத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் கொண்டக்கடலையே சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலையே இப்போ சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க.
நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. குக்கரை மூடி வச்சு 5 விசில் விடுங்க. 5 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு செஞ்சாச்சு, ஈஸியாகவும் செஞ்சாச்சுங்க. அவ்வளோதான். சப்பாத்தி பூரிக்கு நல்லா இருக்குங்க. கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாருங்கள், சப்பாத்தி பூரிக்கெலாம் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.